Hello students, this is Pavitra. Welcome and welcome back to my YouTube channel Chemistry with Pavi. So in this video we are going to talk about சில பேருக்கு சந்தோஷமாக இருக்கும், சில பேருக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். பிகாஸ் உங்களுக்கான ஃபஸ்ட் இயர்க்கான டைம் டேபிள் வந்துடுச்சு, செகண்ட் செமஸ்டருக்கான டைம் டேபிள் வந்துடுச்சு. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பாருங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஓகே, ஒரு லைக் பண்ணிட்டு பாருங்கள். ஓகே, ஸோ அண்ணா யூனிவர்சிட்டி அஃபிஷியலாக நம்மளுக்கு செகண்ட் செமஸ்டர், ஓகே, செமஸ்டர் 2க்கான டைம் டேபிள் நம்மளுக்கு வெளியிட்டுட்டாங்க. ஸோ நாங்கள்லாம் என்ன நினச்சோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேலே வருவோம் அப்படின்னு நினச்சேன் நான்லாம். ஓகே, மேலே ஐ திங்க் மே 10க்கு மேலே இல்லை மே 5க்கு மேலே வச்சுருவாங்க அப்படின்ற மாதிரி தான் நினச்சோம். பட் உங்களுக்கு லக்கா என்னன்னு தெரில, ஜூன் மந்த்து தான் எக்ஸாமே வைக்கிறாங்க, ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இது பார்த்திங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா சிவில் இன்ஜினியரிங் ஃபஸ்ட் இயர் சிவில் இன்ஜினியரிங்க்கான டைம் டேபிள் இது. ஸோ உங்களுக்கு 8க்கு ஸ்டார்ட் ஆகுது. ஓகேவா, அரியர் எக்ஸாம்ஸ் இருந்துச்சு அப்படின்னு பார்த்திங்கன்னா 8லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. எப்போ முடியுது அப்படின்னு பார்த்திங்கன்னா 24 முடியுது. ஓகேவா, ஐ திங்க் 8 செமஸ்டர் 1க்கான தமிழ் எக்ஸாம் 8 ஜூனு, இன்ட்ரடக்ஷன் டு சிவில் இன்ஜினியரிங் 9, லீவே கொடுக்கலப்பா. அப்ளைடு ஃபிசிக்ஸ் 10, ஐயோ அரியர் எக்ஸாம் லீவே இல்லை போல் உங்களுக்கு. அப்ளைடு ஃபிசிக்ஸ் 10 கொடுத்துருக்காங்க. 1 அப்ளைடு ஃபிசிக்ஸ் 1 அரியர் எக்ஸாம் இருந்துச்சு அப்படின்னா, அப்ளைடு கெமிஸ்ட்ரி 1க்கு நடுவில் பரவாயில்ல, கெமிஸ்ட்ரிக்கு ஒரு நாள் லீவ் இருக்குது அரியர் எக்ஸாம்ஸ்க்கு. ஓகே, ஸோ இங்கிலீஷ் எசென்ஷியல் 15, கம்ப்யூட்டர் ப்ரோக்ராம் பைத்தான் 17, அப்ளைடு கேல்குலஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 19, ஸோ இன்ஜினியரிங் ட்ராயிங் 24 கொடுத்துருக்காங்க. ஓகேவா, இது எல்லாமே எல்லா எக்ஸாம்ஸுமே 4 noon தான் ஸ்டார்ட் ஆகுது, எதுவுமே ஆஃப்டர்நூன் கிடையாது. ஓகேவா, ஸோ செகண்ட் செமஸ்டர் ஸ்டார்ட் ஆகுறது பார்த்திங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 11 ஜூனில் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ லீனியர் அல்ஜிப்ரா பார்த்திங்கன்னா 11, அப்ளைடு கெமிஸ்ட்ரி சிவில் இன்ஜினியரிங் 13, ஓகே, 12 ஒரு எக்ஸாம் இருக்குது, ஒரு லீவ் இருக்குது, 12 ஒரு லீவ் இருக்குது. தமிழ் அண்ட் டெக்னாலஜி 16. தமிழுக்கெல்லாம் எதுக்கு இவ்வளோ லீவுன்னு எனக்கு புரியலையே சத்தியமாக. தமிழ் பார்த்திங்கன்னா 16 தான் ஸ்டார்ட் ஆகுது. BEEE பார்த்திங்கன்னா 18 ஸ்டார்ட் ஆகுது. அப்ளைடு ஃபிசிக்ஸ் 20 ஸ்டார்ட் ஆகுது, 20. இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸ் 22, கன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியல்ஸ் அண்ட் டெக்னாலஜி 24. பரவாயில்ல, நடுவில் ஒரு கேப் இருக்குது. தமிழுக்கு மட்டும் 2 நாள் லீவ் வருதுன்னு நினைக்கிறேன், 14, 15, மேபி சாட்டர்டே சண்டே அந்த மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகேவா, ஸோ இதுதான் என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவில் இன்ஜினியரிங்க்கான டைம் டேபிள், ஃபஸ்ட் இயர் சிவில் இன்ஜினியரிங்களுக்கான டைம் டேபிள். மெக்கானிக்கல் பார்த்துடலாமா? 1 செகண்ட். மெக்கானிக்கல், ஸோ மெக்கானிக்கலே காணுமேப்பா. மரைன் இன்ஜினியரிங், ஓகே, மெக்கானிக்கலும் அதே மாதிரி தான். ஓகே, எப்போ லீனியர் அல்ஜிப்ரா 11 ஸ்டார்ட் ஆகுது, அப்ளைட் கெமிஸ்ட்ரி 13, தமிழ் அண்ட் டெக்னாலஜி 16, BEEE 18, அப்ளைட் ஃபிசிக்ஸ் 20, இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸ் 22. ஓகேவா, ஸோ அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஏதாவது அரியர் எக்ஸாம் இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ தமிழ் 8 கொடுத்துருக்காங்க, ஃபிசிக்ஸ் 1 10, கெமிஸ்ட்ரி 1 12. ஸோ மெக்கானிக்கலுக்கும் டைம் டேபிள் பார்த்தாச்சு. எல்லா எக்ஸாம்ஸுமே 4 noon தான் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ நீங்கள் பயப்படாதீங்க, நம்மளுக்கு இன்னும் நம்மளுக்கு 40 days இருக்குது. ஓகேவா, ஸோ இதுக்கப்புறம் நம்ம ரிவிஷன்ஸ் வீடியோஸ் அந்த மாதிரி வந்துட்ருக்கோம், இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் வீடியோ வந்துட்ருக்கோம். MCQ வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா MCQ வேணும் மேம் அப்படின்னு எனக்கு கமெண்ட் செக்ஷன், நீங்கள் பார்க்குற வீடியோஸ் கீழே எனக்கு கமெண்ட் செக்ஷனில் MCQ அப்படின்னு டைப் பண்ணுங்கள். நான் ரெடி பண்ணி உங்களுக்கான 1 marksம் நான் ரெடி பண்ணி கொடுக்குறேன், வீடியோவாக பார்க்கலாம். ஓகேவா, ஸோ நம்ம எக்ஸாம்ஸ் கிட்ட ஹவு டு ரைட் எக்ஸாம் அப்படின்னு ஒரு வீடியோ ஒன்று போடுவோம். ஓகேவா, எப்படியெல்லாம் எழுதலாம் அப்படின்றதுக்கான வீடியோஸும் நான் போடுவேன். ஸோ இந்த மாதிரி வீடியோஸ் நோட்ஸ் உங்களுக்கு வேணும், பிடிஎஃபாக வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிடிஎஃபாக வேணும் அப்படின்னா நீங்கள் பே பண்ணி வாங்கிக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ யாருக்கு வேணுமோ எனக்கு கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் கமெண்ட் பண்ணிங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் உங்கள் கமெண்ட்க்கு ரிப்ளை பண்ணுவேன். என்னுடைய இன்ஸ்டாகிராம் ஐடி நான் உங்களுக்கு கொடுக்குறேன், எனக்கு இன்ஸ்டாகிராமில் மெசேஜ் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு பிடிஎஃப் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் பே பண்ணி வாங்கிக்கிற மாதிரி தான் இருக்கும். ஓகேவா, ஸோ யாரும் வரி பண்ணிக்க தேவையில்லை, ஃபீலிங்கெல்லாம் யாரும் பண்ண மாட்டீங்க.
வரி பண்ணிக்க தேவையில்ல. ஸோ எக்ஸாம் வந்து ஜூனில் தான் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இருக்கிற டைமை யூட்டிலைஸ் பண்ணி நல்லா படிக்க ஆரம்பிங்க, ரிவிஷன் பண்ண ஆரம்பிங்க. ஓகேவா? மெக்கானிக்கலுக்கெல்லாம் கெமிஸ்ட்ரி பார்த்தீங்கன்னா 6 யூனிட்டு. ஓகேவா? சிவிலுக்கு வந்து ஒன்லி 4 யூனிட்ஸ் தான். ஓகேவா? இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் வந்து நான் ஆல்ரெடி கொடுத்துருக்கேன். ஓகேவா? இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் வீடியோஸ் பாருங்கள். ஏதாவது டவுட்டுனா எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ நல்லா படிங்க, ரிவிஷன் பண்ணுங்கள். இருக்கிற டைமை யூட்டிலைஸ் பண்ணிவிட்டு ரிவிஷன் பண்ணுங்கள். ஓகேவா? இதுக்கப்புறம் வந்து நம்ம ஒரு சாப்டராக வந்து ரிவிஷன் மாதிரி நான் ஒரு வீடியோவாக அப்லோட் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி வீடியோஸ் வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கெமிஸ்ட்ரி வித் பவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பாருங்கள். நம்மளுடைய சேனலில் இன்ஜினியரிங் சம்மந்தமான கெமிஸ்ட்ரி ரிலேட்டடான நோட்ஸ் தான் நான் கொடுத்துட்ருக்கேன். நம்ம சேனலை இதான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணிட்டு பாருங்கள். தேங்க்யூ டியர். ஹாவ் எ நைஸ் டே. ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ.